இப்போ இவ்வளோ பெரிய ஒரு புலவர், இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இந்த வருஷம் பிறந்தோன்னா ஒருத்தன் 15 வயசு பையன் விபூதி அடிச்சிருக்கான், தெரியுமா அந்த கதை? என்னது 15 வயசு பையன் விபூதி அடிச்சிருக்கான்? இந்த 15 வயசு பையன் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி விஜய் பேசுகிற மாதிரி, தம்பி நான் விஜய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி விஜய்க்கே விபூதி அடிச்சு இன்னைக்கு ஒரு தார் கார் வாங்கி பல பேர் இன்னைக்கு ஏமாத்திருக்கான், தெரியுமா தெரியாதா? இது ஒரு உண்மை தெரியுமா? அந்த தார் காரோட கலர் என்ன? கலர் என்ன? சவப்பா? சிகப்பு, கருப்பு. ஓ, அப்போ அதை எந்த கட்சிக்காரன் அந்த காரை வாங்கி கொடுத்து எந்த கட்சிக்காரன் அந்த சின்ன பையனை தூண்டி விட்டு எங்கள் கட்சியை அழிக்கிறதுக்கு பார்க்குறான்? டிஎம்கே எதிரிங்கிறது இதுலேருந்தே தெரியல. அந்த ஒரு சின்ன பையனை தூண்டி விட்டு எங்கள் கட்சியை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா, அப்போ அந்த சின்ன பேட்டை பேசுகிற விஜய் இல்லையா? அப்படி அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் டூப்பு. ஓ, அதெல்லாம் மார்ஃபிங் பண்ணி நிறைய, அதாவது உங்களுக்கு ஏஐ இன்னைக்கு வந்துருச்சு. சரி, திமுக தான் இப்போ விஜய் வீட்டை முன்னாடி போய் வீடியோ போடுறா, அந்த மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சில் போய் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு வீடியோ போடுறா, தாவேகா தொண்டர் பல பேரை ஏமாத்துறா, அப்படி எல்லாமே திமுகவோட சதி ஒவ்வொன்றும். அந்த பையங்க, அந்த பையனுக்கு ஒரு 14 வயசு பையனுக்கு என்னங்க விவரம் இருக்கும்? ஏமாத்திருக்கானே, பல பேரை ஏமாத்திருக்கானே. அதாங்க குறிப்பா தாவேகா தொண்டர்கள் இளைஞர்களை ஏமாத்திருக்கானே. 3000 போடுங்க, 5000 தரேன் அப்படின்னு சொல்லி. எப்படிங்க ஒரு சின்ன பையன்ட்ட ஏமாற அளவுக்குலாம் எங்க கட்சியில இருக்காங்கன்னா புரியல. அதுதான் தற்கூறிகள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க எங்க கட்சியில ஒவ்வொருத்தர் அறிவில் சிறந்த ஞானிகள் தான் இருக்காங்க. சும்மா மக்களை எந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாத மக்களை இந்த ஆட்சிகள், இந்த கிட்டத்தட்ட ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு கால ஆட்சியில நடத்தி மக்களை அறிவில்லாத மக்களை வச்சிருக்கிறதுனால தான் ஒரு 14 வயசு பையன் ஏமாத்துற அளவுக்குலாம் இருந்திருக்குது.